ஸோ இப்போ வந்து எல்லாருமே வந்து மறாவது நாளே தாலி கட்டிக்கிறாங்க. தாலி வந்து அவுத்துக்கிறாங்க. அறுக்குறாங்கன்னு நான் சொல்லலை, அவுத்துக்கிறாங்க. அதுக்கு ஆனால் வந்து அது முறைப்படி பார்த்தா 16 நாட்கள் கழிச்சு தான் வந்து அந்த தாலியை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, எடுப்பாங்க. தாலியை எடுத்து முறைப்படி ஒரு ஆண் பெண் எப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்து தான் கணவரை இழந்த பிறகு அந்த பொண்ணு என்னென்ன செய்வோமோ சுற்றி சொந்தம் பந்தம் உறவுக்காரங்க எல்லாரும் வந்து என்னென்ன செய்வோம் அந்த சடங்கு எல்லாமே நடக்கும். நடந்து 15வது நாள் நைட்டு அவர் ஃபோட்டோலாம் வச்சு இரவு கற்பூரம்லாம் வெளியேந்து காட்டிட்டு வந்து அவர் பேரை சொல்லி பாட்டெல்லாம் நல்லா பாடுவாங்க. அந்த ஒரு வெள்ளை குதிரை பாட்டெல்லாம் வரும். பாடி அவருக்கு பிடிச்ச பலகாரங்கள்லாம் வச்சு படையல் போட்டு அடுத்த நாள் காலையில் அவரோட தாலி கட்டினதை கழட்டி அந்த பானையில் போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து கட்டி பிடிச்சி ஒப்பாரி வைக்கிறது, துக்கத்தை பகிர்ந்துக்கிறது, இது எல்லாமே நடக்கும். நடந்து முடிஞ்சு அந்த 16 நாட்கள், அதாவது எப்பவுமே பாருங்கள், திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் நித்திய சுமங்கலி. திருநங்கைகளுக்கு வந்து கட்ட தாலி வைக்க பொட்டு. ஆனால் வருஷத்தில் இந்த 16 நாட்கள் மட்டுமே கூத்தாண்டவரை வந்து தன்னோட புருஷனா மனசில் நினைச்சதுனால முழுமையான பக்தி எங்ககிட்ட இருக்கிறதுனால அந்த 16 நாட்களுக்கு பூ இல்லாமல் பொட்டு இல்லாமல் வெள்ளை புடவையோடு நாங்கள் எல்லாருமே இருப்போம்.